வணக்கம் நண்பர்களே. சில சமயங்களில் வாழ்க்கை ஒரு விசித்திரமான திருப்புமுனையை அடையும். எல்லாம் ஓரிடத்தில் அசைவற்று இயக்கமில்லாமல் நிற்பது போல் தோன்றும். நம்மைச் சுற்றி மக்கள் இருக்கலாம், சத்தம் இருக்கலாம், சிரிப்புகளை கேட்கலாம். ஆனால் நம் உள்ளுக்குள் ஒரு விசித்திரமான சூன்யம் மட்டுமே இருக்கும். ஒருவித மரத்துப்போன நிலை. அங்கே பிறகு கேள்விகள் மட்டுமே இருக்கும். நான் உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறேனா? அல்லது நான் செய்யும் காரியங்கள் என் வாழ்க்கையை மேம்படுத்துகிறதா? அல்லது வீணாக நாட்களை தள்ளிச் சென்று கொண்டிருக்கிறேனா? என் தனித்துவம் மற்றவர்களின் விருப்பங்களுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டதா? என்றெல்லாம். இது போன்ற கேள்விகள் எப்போதாவது உங்கள் மனதிலும் எழுந்திருந்தால் நம்புங்கள், நீங்கள் தனியாக இல்லை. நானும் இந்த நிலையின் வழியாக கடந்து சென்ற ஒருவன். என் சிந்தனைகளும் உணர்வுகளும் தன்னம்பிக்கையும் அனைத்தும் நொறுங்கி விழுந்த ஒரு காலம் இருந்தது. வெளியே சிரித்துக்கொண்டே நடந்தபோதும் உள்ளுக்குள் ஒவ்வொரு நாளும் நான் என்னை மெதுவாக இழந்து கொண்டிருந்தேன். மாற்றங்களோ, திசை உணர்வோ, ஒரு நம்பிக்கையோ இல்லாமல் மீண்டும் மீண்டும் நாட்களை ஒரு மாற்றமும் இல்லாமல் முடிக்கும் ஒரு நிலைமையாக அது இருந்தது. ஆனால் மெதுவாக சில மாற்றங்கள் வரத் தொடங்கின. பழக்க வழக்கங்கள். ஆம், நாம் பல சமயங்களில் அற்பமானதென்று ஒதுக்கிவிடும் பொருட்படுத்தாத சில பழக்க வழக்கங்கள். அவற்றுக்கு பெரிய பாரம் எதுவும் இல்லை என்று தோன்றலாம். ஆனால் உண்மையில் அவற்றால்தான் நம்மை உருவாக்கவோ அல்லது மெதுவாக இல்லாமலாக்கவோ முடியும். ஏன் பழக்க வழக்கங்கள் என்று நீங்கள் சிந்திக்கலாம். ஏனெனில் மனிதனின் சிந்தனைகளும் உணர்வுகளும் எதிர்காலம் கூட அவனுடைய பழக்க வழக்கங்களில் இருந்துதான் உருவாகின்றன. மனநல நிபுணர்கள் சொல்வது என்னவென்றால், நமது 90 சிந்தனைகளும் இயந்திரத்தனமாக, அதாவது ஆட்டோமேட்டிக்காக வருபவைதான். இதன் பொருள், நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திக்கும் பல விஷயங்களும் நமது வழக்கமான பழக்க வழக்கங்களின் விளைவேயாகும். அப்படியானால் சிந்தனைகள் தவறான திசையில் போய்க் கொண்டிருந்தால் வாழ்க்கையை எப்படி சரியான பாதைக்கு கொண்டு வர முடியும்? உங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும் என்று நீங்கள் பலமுறை கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் வெறும் அந்த பழமையான வாக்கியத்தை மட்டும் நீங்கள் கேட்கப் போவதில்லை. இன்று நான் உங்களிடம் என் வாழ்க்கையை முழுமையாக மாற்றியமைத்த 10 பழக்க வழக்கங்களைப் பற்றி பேசுவேன். அவை என் வாழ்க்கை முறையை மட்டுமல்ல, என் சிந்தனைகளையும் ஆற்றலையும் தன்னம்பிக்கையையும், எதற்கு என் அதிர்ஷ்டத்தை கூட மாற்றியமைத்தன. ஒவ்வொரு பழக்க வழக்கத்திற்கு பின்னாலும் ஒரு கதை இருக்கிறது. ஒவ்வொரு மாற்றத்திற்கு பின்னாலும் ஒரு போராட்டம் இருக்கிறது. ஒவ்வொரு சிறிய அன்றாட செயலுக்கு பின்னாலும் ஆழமான ஒரு சிந்தனை இருக்கிறது. காலையில் கூட மனச்சோர்வை ஏற்படுத்திய அந்த இருளில் இருந்து நான் எப்படி வெளியே வந்தேன் என்று கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். கௌதம புத்தர் சொல்லியிருக்கிறார், உங்கள் சிந்தனைகள்தான் உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கின்றன என்று. ஆனால் சிந்தனைகள் பழக்க வழக்கங்களில் இருந்துதானே வருகின்றன. அப்படியானால் பழக்க வழக்கங்களை மாற்றத் தொடங்கினால் சிந்தனைகள் மாறும். சிந்தனைகள் மாறும்போது உலகம் முழுவதும் மாறும். பழக்க வழக்கங்களுக்கு அவ்வளவு ஆழம் இருக்கிறதா என்று சில சமயம் உங்களுக்கு தோன்றலாம். மனிதனின் பழக்க வழக்கங்கள்தான் அவனது உண்மையான விதியை எழுதுகின்றன. மனதைச் சொல்லி புரிய வைப்பதற்கான மிகப்பெரிய கலை அதனை மெதுவாக புதிய வழிகளுக்கு பழக்கப்படுத்துவது என்பதாகும். நான் அதைத்தான் செய்தேன். ஒரு மாயமும் இல்லாமல், ஒரு பெரிய சம்பவங்களும் இல்லாமல், வெறும் ஒவ்வொரு பழக்க வழக்கத்தையும் மாற்றி நான் என் வாழ்க்கையை மீண்டும் வாழக் கற்றுக்கொண்டேன். இந்த வீடியோவில் நான் உங்களை அந்த பயணத்திற்குத்தான் அழைத்துச் செல்கிறேன். அங்கே ஒவ்வொரு பழக்க வழக்கமும் ஒரு திருப்புமுனையாக இருக்கும். சில வழிகள் எளிதாக இருந்தன, சில இடங்களில் நான் இடறி விழுந்தேன். ஆனால் ஒவ்வொரு வீழ்ச்சியும் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் அவன் தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்தும் வரை அவன் தோல்வியடைவதில்லை. இந்த வீடியோ ஒரு பட்டியல் மட்டுமல்ல, இது ஒரு உணர்ச்சி பூர்வமான அனுபவமாகும். ஒரு உயிருள்ள பாடம். உங்களுக்கு உங்களையே பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடியாகும். ஏனெனில் நான் அனுபவித்தது வாழ்க்கையில் மாற்றம் விரும்பும், ஆனால் திசை தெரியாத ஒவ்வொரு தனிநபரும் அனுபவிப்பதுதான். இந்த மாற்றத்தின் ஆரம்பம் ஒரு சிறிய அடியெடுத்து வைப்பதில் இருந்துதான். வாருங்கள், நாம் தொடங்கலாம். முதல் படி, என் சிந்தனைகளின் வரைபடத்தை மாற்றியமைத்த. எல்லா காலையிலும் என் கண்களில் புதிய ஒளியை கொண்டு வந்த அந்த முதல் பழக்கம், வேண்டாம் என்று சொல்லக் கற்றுக்கொள்வது. உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
அது சுயமரியாதையின் அடையாளம். நீங்கள் எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா? உண்மையில் வேண்டாம் என்று சொல்லத் தோன்றும்போது நாம் ஏன் ஆம் என்று சொல்கிறோம்? மற்றவர்களை சந்தோஷப்படுத்த உங்கள் உறக்கத்தையும் சமாதானத்தையும் கனவுகளையும் ஏன் நீங்கள் வேண்டாம் என்று மறுக்கிறீர்கள்? இந்த ஆம் என்ற வார்த்தைக்கு நீங்கள் கொடுத்த விலையை பற்றி எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா? என் வாழ்க்கையை அதிகமாக நொறுக்கி எறிந்த ஒரு பழக்கம் இதுதான். ஆனால் நான் இதை புரிந்து கொள்ள மிகவும் தாமதமாகிவிட்டது. ஒரு காலத்தில் யாராவது என்னிடம் உதவி கேட்டால் அல்லது அவர்களுடைய வேலையை என் மேல் திணித்தால், என் உணர்வுகளை மதிக்காமல் சொந்தக் காரியத்தை மட்டும் பார்த்தால் கூட ஒரு வார்த்தை கூட பேசாமல் நான் அனைத்தையும் சகித்துக் கொள்வேன். வேண்டாம் என்று சொல்வது ஒரு பெரிய தவறாக அன்று எனக்கு தோன்றியது. நான் எதிர்த்தால் அவர்களுக்கு கோபம் வரும் என்றும், என்னை தவறாக புரிந்து கொள்வார்கள் என்றும், நான் தனிமைப்படுத்தப்படுவேன் என்றும் பயந்தேன். ஆனால் கட்டாயப்படுத்தி நான் சொன்ன ஒவ்வொரு ஆமும் என்னிடமிருந்து எதையெல்லாமோ பறித்து கொண்டன. சில சமயங்களில் என் நேரம், சில சமயங்களில் என் ஆற்றல், சில சமயங்களில் என் சுயமரியாதை கூட. முடிவில் ஒரு நாள் இந்த நிலையில் சலிப்படைந்து நான் என்னிடமே ஒரு கேள்வியை கேட்டேன். நான் என் வாழ்க்கையை வாழ்கிறேனா அல்லது மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளின் பாரத்தை சுமக்கிறேனா? அந்த நொடியே நான் மாற்றத்திற்கான முதல் அடியை எடுத்து வைத்தேன். வேண்டாம் என்று சொல்ல நான் கற்றுக்கொண்டேன். மெதுவாக மெதுவாக, மிகவும் பயத்துடன் இருந்தாலும் சுயமரியாதையுடன் நான் அதை செய்தேன். நம்புங்கள், நான் சொன்ன அந்த முதல் வேண்டாம் என் ஆத்மாவுக்கு கிடைத்த சுதந்திரம். மக்களுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. சிலருக்கு கோபம் வந்திருக்கலாம். ஆனால் கொஞ்ச காலம் கழித்து அதே மக்கள் என்னை அதிகமாக மதிக்கத் தொடங்கினார்கள். என் வாழ்க்கையின் கட்டுப்பாடு என் சொந்த கைகளில்தான் இருக்கிறது என்று அவர்களுக்கு புரிந்தது. வேண்டாம் என்று சொல்வது ஆணவம் அல்ல, அது உங்கள் ஆத்மாவின் பாதுகாப்பு. உங்கள் சமாதானத்தையும் முன்னுரிமைகளையும் கனவுகளையும் வெளிப்புற பிரச்சனைகளில் இருந்து பாதுகாக்கும் ஒரு கவசமாகும் அது. மனவியலும் இதைத்தான் சொல்கிறது. வேண்டாம் என்று சொல்லத் தெரிந்தவர்களுக்கு அதிக சுயமரியாதை உண்டு. அவர்கள் தங்களின் முன்னுரிமைகளை பற்றி அறிந்தவர்கள். மற்றவர்களின் பொறுப்புகளை தங்கள் விதியாக அவர்கள் அனுமதிப்பதில்லை. கௌதம புத்தர் சொல்லியிருக்கிறார், உங்கள் உள்ளே இருக்கும் ஒளியை முதலில் எரியுங்கள், அப்போதுதான் உங்களால் உலகத்தை ஒளிரச் செய்ய முடியும். உங்கள் ஆற்றலை அனாவசியமாக வீணாக்குவதை நிறுத்தினால்தான் இது சாத்தியமாகும். வேண்டாம் என்று சொல்லுவது நீங்கள் சுயநலவாதி என்று அர்த்தப்படுத்துவதில்லை. மாறாக, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தீவிரமாக கவனிக்கத் தொடங்கிவிட்டீர்கள் என்றும், உங்கள் நேரத்திற்கு மதிப்பளிக்கிறீர்கள் என்றும் அதற்கு அர்த்தம் உண்டு. மற்றவர்களிடம் வேண்டாம் என்று சொல்லும்போது நீங்கள் உண்மையில் உங்களிடமே ஆம் என்று சொல்கிறீர்கள். இந்த ஆம் தான் உங்கள் புதிய வாழ்க்கையின் ஆரம்பம். அதனால் அடுத்த முறை யாராவது உங்களிடம் ஏதாவது கேட்கவோ, உங்கள் மீது அனாவசியமாக எதையாவது திணிக்க முயலவோ அல்லது உங்கள் எல்லைகளை மீற முயலவோ செய்தால் ஒரு புன்னகையுடன், ஆத்ம அபிமானத்துடன் இப்படிச் சொல்லுங்கள், எனக்கு வருத்தம்தான், ஆனால் என்னால் இதை செய்ய முடியாது. நினைவில் வையுங்கள், உலகத்தில் உண்மையான மாற்றங்களை கொண்டுவரக்கூடியவர்கள் முதலில் சொந்த நேரத்துக்கும் ஆற்றலுக்கும் பாதுகாவலர்களாக இருப்பவர்கள்தான். இந்த பழக்கம்தான் என் வாழ்க்கையின் மிக முக்கியமான திருப்புமுனையாக இருந்தது. இதற்கு பின்னாலேயே வந்த இரண்டாவது பழக்கம்தான் என்னை உள்ளுக்குள்ளிருந்து மாற்றியமைத்தது. இரண்டாவது பழக்கம் நேர நிர்வாகம். ஒவ்வொரு நொடியும் மதிப்பளிப்பது வாழ்க்கைக்கு திசை உணர்வை தருகிறது. சற்று யோசித்துப் பாருங்கள், ஒரு நாளுக்கு 24 மணி நேரம் இருக்கிறது. இது அனைவருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் கிடைக்கிறது. ஒரு கோடீஸ்வரனுக்கும் அதே அளவுதான், ஒரு வேலை இல்லாதவனுக்கும் அதே அளவுதான், ஒரு மாணவருக்கும் ஒரு சந்நியாசிக்கும் எல்லாமே 24 மணி நேரம்தான். அப்படியானால் எங்கேதான் வித்தியாசம்? அந்த வித்தியாசம் ஒன்று மட்டுமே. சிலர் அந்த 24 மணி நேரத்தை மிகவும் பயனுள்ளதாக பயன்படுத்துகிறார்கள். மற்ற சிலர் அதை வீணாக போக்குகிறார்கள். நாம் பல சமயங்களில் சொல்வதில்லையா, நேரம் கிடைப்பதில்லை என்று? ஆனால் உண்மையில் நேரம் முன்டி. நாம் அதை சரியான முறையில் கையாளாததுதான் பிரச்சனை. நேரம் நம் பையில் வைத்து நடக்க வேண்டிய ஒன்றல்ல. அது எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு நதியைப் போன்றது. நாம் கவனம் செலுத்தினாலும் இல்லாவிட்டாலும் ஒவ்வொரு நொடியும் அது முன்னேறிச் செல்லும். நாம் விழித்தெழுவதற்குள்ளேயே அந்த நதி நம்மை விட்டு ஒருபாடு தூரம் முன்னேறிச் சென்றிருக்கும். நேரத்தின் உண்மையான மதிப்பை
நான் புரிந்து கொண்ட போதுதான் என் வாழ்க்கை மாறியது. ஒருவருடைய மிகவும் விலையுயர்ந்த சொத்து நேரம்தான் என்று நான் உணர்ந்தேன். பணம் இழந்தால் அதை பின்னர் சம்பாதிக்கலாம். உறவுகள் உடைந்தால் நேரமெடுத்து சில சமயம் அதை மீண்டும் சரி செய்யலாம். ஆனால் ஒருமுறை கடந்து போன நேரம் ஒருபோதும் திரும்பி கிடைக்காது. நேர நிர்வாகம் என்பது உங்கள் நாளை உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப வடிவமைப்பது ஆகும். சூழ்நிலைகளின் ஓட்டத்தில் சிக்கி மிதந்து செல்வது அல்ல. முன்பு நானும் அப்படித்தான் இருந்தேன். ஒரு திட்டமும் இல்லாமல் தான் ஒவ்வொரு நாளும் ஆரம்பித்தேன். முன்னால் வரும் காரியங்களை அப்போதே செய்வேன். நாள் முடிவில் இரவு தூங்கப் போகும்போது மனதில் ஒரு சிந்தனை மட்டும். இன்று நான் என்ன செய்தேன்? பதில் பல சமயங்களில் ஒரு நீண்ட மௌனம் மட்டுமேயாக இருந்தது. ஆனால் பின்னர் ஒரு நாள் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடந்தது. நான் மிகவும் எளிமையான ஒரு பழக்கத்தை ஆரம்பித்தேன். தினமும் காலையில் விழித்தெழுந்த பிறகு ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்து அன்றைய மிக முக்கியமான காரியங்கள் என்னென்ன என்று நான் சிந்திக்கத் தொடங்கினேன். ஒரு நாளின் வேலைகளை நான் 3 பிரிவுகளாக பிரித்தேன். அத்தியாவசியமானவை, அத்தியாவசியம் இல்லாவிட்டாலும் பயனுள்ளவை, அத்துடன் நேரம் வீணாக்குபவை. என் வாழ்க்கையின் திசை மாறியது இங்கிருந்துதான். நீங்கள் உங்கள் நேரத்தை கையாளத் தொடங்கும்போது உங்கள் வாழ்க்கையை தான் ஒழுங்குபடுத்துகிறீர்கள். முன்பு மணி நேரங்கள் எடுத்த வேலைகளை இப்போது நான் பாதி நேரம் கொண்டு செய்து முடிக்கிறேன். ஏனெனில் இப்போது எனக்கு தெரியும் எது முக்கியமென்றும் எதை தவிர்க்கலாம் என்றும். நேர நிர்வாகம் என்பது கடிகாரத்தை பார்த்து காரியங்களை செய்வது என்பதை விட மேலானது. அது பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கான தைரியமாகும். ஒருபோதும் திரும்பி வராத ஒவ்வொரு நொடியையும் பயனுள்ளதாக பயன்படுத்தும் முயற்சியாகும் அது. இதன் பலன் என் உறவுகளிலும் பிரதிபலித்தது. முன்பு நான் வேண்டியவர்களிடம் சொல்வேன், இப்போது நேரமில்லை, இப்போது நான் நேரம் தேடிக்கொள்கிறேன். ஏனெனில் எனக்கு புரிந்தது, உறவுகளுக்கும் நேரம் வேண்டும், கவனத்திற்கும் நேரம் வேண்டும். சுய வளர்ச்சி என்பது முழுவதுமாக நேரத்தை சார்ந்துள்ளது. இந்த பழக்கம் என் உள்ளத்தில் ஒரு புதிய அறிவை எழுப்பியது. ஒவ்வொரு நொடியையும் மதிக்க நான் கற்றுக்கொண்டேன். கௌதம புத்தர் ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார், ஒவ்வொரு காலையிலும் நாம் புதிதாக பிறக்கிறோம், அதனால் இன்று நாம் செய்யும் காரியங்களுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் என்று. இந்த வார்த்தைகள்தான் நேர நிர்வாகத்தின் மையக்கரு. இன்று இந்த நொடியில் இந்த பழக்கம் என் வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றம் கொண்டு வந்தது என்று வார்த்தைகளால் முழுமையாக விளக்க என்னால் முடியாமல் போகலாம். ஆனால் ஒன்றை உறுதியாகச் சொல்ல முடியும். இன்று நான் என்னவாக இருக்கிறேனோ அது இந்த ஒரு மாற்றம் காரணமாகத்தான். இந்த மாற்றம் என் உள்ளே வந்தபோது என் சுற்றியுள்ள உலகமும் மாறத் தொடங்கியது. என் சிந்தனைகளுக்கு தெளிவு வந்தது. என் தன்னம்பிக்கை அதிகரித்தது. என் நேரம் என் கட்டுப்பாட்டில் வந்தது. நேரத்தின் மிகப்பெரிய சிறப்பு அது ஒருபோதும் காத்து கொண்டிருக்காது என்பதுதான். நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்தாலும் அல்லது விழித்திருந்து வேலை செய்து கொண்டிருந்தாலும் அது முன்னேறிச் சென்று கொண்டே இருக்கும். அதனால் நேரம் வீணாக்குவது என்றால் வாழ்க்கை துண்டுகளாக வெட்டுவது என்றுதான் அர்த்தம். இன்று நான் யாரிடமாவது நான் பிஸியாக இருக்கிறேன் என்று சொல்லும்போது இந்த பிஸி என் முன்னுரிமைகளின் விளைவு என்று எனக்கு தெரியும், வீணான அலைச்சலின் விளைவு அல்ல. நீங்களும் சற்று சிந்தித்துப் பாருங்கள். நீங்கள் நேரத்தை கட்டுப்படுத்துகிறீர்களா அல்லது நேரம் உங்களை கட்டுப்படுத்துகிறதா? நேரத்துடன் செல்வது ஒரு கலை. அதை கற்றுக்கொள்வது ஒரு தவத்தை போன்றது. அதனால் நீங்களும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசை உணர்வை கொடுக்க வேண்டுமென்றால், உங்கள் கனவுகளை நிஜமாக்க வேண்டுமென்றால், ஒவ்வொரு நாளும் அழகாக வேண்டுமென்றால் இந்த பழக்கத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு காலையிலும் விழித்தெழும்போது இன்றைய ஒரு நொடி கூட வீணாக்கப்படாது என்று உங்கள் நாட்களுடன் ஒரு உடன்படிக்கை செய்யுங்கள். புரிந்து கொள்ளுங்கள், இன்றைய ஒவ்வொரு நொடியையும் நீங்கள் கவனத்துடன் கையாண்டால் நாளைய உங்கள் வாழ்க்கை படம் நிச்சயமாக அழகாக இருக்கும். இனி ஒரு சாதாரண வாழ்க்கையை அசாதாரணமாக்க உதவும் அடுத்த பழக்கம் என்னவென்று நாம் கண்டறியலாம். 3வது பழக்கம், அதிகாலையில் விழித்தெழுவது. அதிகாலை 4 மணி, நீல நிறம் பூசிய ஆகாயமும் முதலில் விழித்தெழும் பறவைகளின் மெல்லிய கீச்சொலிகளும் சுற்றிலும் நிறைந்திருந்த அபூர்வமான அமைதியும். அன்றுதான் நான் உண்மையான சமாதானத்தை முதன்முதலில் அனுபவித்து அறிந்தேன். உலகம் முழுவதும் தூங்கும்போது நான் விழித்திருந்தேன். அந்த விழிப்புணர்வு வெறும் என் தூக்கத்திலிருந்து மட்டுமல்ல, மாறாக என் வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயத்திற்குள்ளும் இருந்தது. உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாடு உங்கள் கைகளில் இருக்கிறதா அல்லது உங்கள் பழக்க வழக்கங்கள் உங்களை ஆள்கின்றனவா? ஏனெனில் ஒன்று இருக்கிறது,
நமது ஒவ்வொரு பழக்க வழக்கமும் தான் நமது வாழ்க்கையை உருவாக்குவதும் உடைப்பதும். வருடங்களுக்கு முன்பு என் வாழ்க்கையும் தாளம் தப்பி வழிதவறிய ஒரு நதியைப் போல இருந்தது. இரவு தாமதமாக தூங்குவது, விடியற்காலை வரை மொபைலில் நேரத்தை வீணாக்குவது, விழித்தெழும்போது என்னிடமே கோபம் கொள்வது, நாள் முழுவதும் ஒரு கண்ணுக்குத் தெரியாத பாரத்தைச் சுமந்து நடப்பது. இதுதான் என் தினசரி வழக்கம். ஒவ்வொரு நாளும் நான் என்னிடமே கேட்டேன், என் வாழ்க்கையில் நான் ஏன் இவ்வளவு பின்னோக்கிச் சென்றேன்? யாரோ ஒருவர் உருவாக்கிய ஒரு உலகத்தில் இலக்கு இல்லாமல் சோர்ந்து வழிதவறி ஓடும் ஒருவனைப் போல இருந்தேன் நான். அப்போது ஒரு நாள் யாரோ என்னிடம் ஒரு வாக்கியம் மட்டும் சொன்னார்கள். காலையில் ஒரு வெற்றியைக் கொண்டு தொடங்கினால் நாள் முழுவதும் உனக்குச் சாதகமாக மாறும். அந்த வார்த்தைகள்தான் அதிகாலையில் விழித்தெழுவது என்ற என் இந்த பழக்கத்திற்கு ஆரம்பமிட்டது. சீக்கிரம் விழித்தெழுவதால் என்ன பெரிய மாற்றம் வந்துவிடப் போகிறது என்று நீங்கள் சிந்திக்கலாம். நான் சொல்வேன், அது அனைத்தையும் மாற்றியமைக்கும். ஏனெனில் உலகம் முழுவதும் தூங்கும்போது நீங்கள் விழித்தெழும்போது நீங்கள் வெறும் தூக்கத்தை மட்டுமல்ல உடைத்துக்கொண்டு வெளியே வருகிறீர்கள். உங்கள் தவறான புரிதல்கள், உதவியற்ற நிலைகள், உங்களை பின்னோக்கி இழுத்து கொண்டிருந்த நிலைகள் ஆகியவை அனைத்தும் அதோடு மறிந்து போகும். காலையில் சீக்கிரம் விழித்தெழுவது என்றால் சூரியனை விட முன்னே கண் திறப்பது என்பதை விட சிலதுண்டு. அதன் பொருள் உங்கள் நாளின் மீது அதிகாரம் நிறுவுவது, உங்கள் சிந்தனைகளை கவனிப்பது, உங்களுடன் உரையாடுவது என்றெல்லாம் ஆகும். நீங்கள் காலையில் 4 அல்லது 5 மணிக்கு விழித்தெழும்போது சுற்றிலும் அபூர்வமான அமைதி இருக்கும். சத்தங்களோ, கவனத்தை திசை திருப்புபவைகளோ, சமூக ஊடகமோ, நோட்டிபிகேஷன்களோ, உலகின் அவசரங்களோ எதுவும் அப்போது இருக்காது. நீங்கள் மட்டும், உங்கள் சுவாசம் மட்டும், உங்கள் இலக்குகள் மட்டும். இந்த நேரத்தில்தான் பிரம்ம முகூர்த்தம் தொடங்குகிறது. பண்டைய யோக சாஸ்திரத்தில் இதை மிகவும் பரிசுத்தமானதும் சக்தி வாய்ந்ததுமான நேரமாகத்தான் கணக்கிடுகிறார்கள். இந்த வேளையில் மனம் மிகவும் அமைதியாகவும், காரியங்களை வேகமாக கிரகிக்கக்கூடிய திறனுள்ளதாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருக்கும். மனவியலும் இந்த கண்டுபிடிப்பை உறுதிப்படுத்துகிறது. அதாவது, காலையில் சீக்கிரம் விழித்தெழுபவர்கள் அதிக சுறுசுறுப்புடன், கவனம் செலுத்தக்கூடிய திறனுடையவர்களாகவும், உணர்வுபூர்வமாக சமநிலையுடனும் இருப்பார்கள். இதன் காரணங்கள் எளிமையானவை. அவர்கள் நாளின் ஆரம்பத்தை மற்றவர்களின் சத்தத்தில் இருந்து அல்ல, சொந்த உள்ளத்தின் சத்தத்தில் இருந்துதான் தொடங்குகிறார்கள். எனக்கு ஒரு காரியம் கூட புரிந்தது. காலையில் விழித்தெழும்போது நீங்கள் உங்களையே சந்திக்கத் தொடங்கினால் மெதுவாக மெதுவாக உங்களுக்கு உலகின் அங்கீகாரத்தின் தேவை குறையும். ஏனெனில் அந்த நேரம் நீங்கள் உங்கள் மிகவும் உண்மையான வடிவத்துடன் உரையாடிக் கொண்டிருக்கிறீர்கள். இனி கேள்வி இதுதான், இதை எப்படி பழக்கமாக்கலாம்? இது எளிதானது என்று சொன்னால் அது ஒரு பொய்யாக இருக்கும். ஏனெனில் நீங்கள் வருடங்களாக தாமதமாக தூங்கும் பழக்கத்தில் இருந்தால் ஆரம்பத்தில் காலையில் விழித்தெழுவது ஒரு போரைப் போலத் தோன்றும். ஆனால் ஒரு வாரம், வெறும் ஒரு வாரம் நீங்கள் உங்களுக்காக, உங்கள் எதிர்காலத்திற்காக காலையில் விழிப்பீர்கள் என்று உறுதிமொழி எடுத்தால், ஒரு வாரம் கழித்து உங்களை துக்கப்படுத்திக் கொண்டிருந்த அதே அலாரம் உங்களுக்கு சக்தி கொடுக்கத் தொடங்கும். ஆரம்பத்தில் மெதுவாக மெதுவாகச் செய்யுங்கள். இரவு 15 நிமிடம் சீக்கிரம் தூங்க முயற்சி செய்யுங்கள். அலாரத்தை உங்களிடமிருந்து தூரமாக வையுங்கள். அதனால் உங்களுக்கு அதை அணைப்பதற்காக எழுந்திருக்க வேண்டியிருக்கும். மிக முக்கியமாக, காலையில் விழித்தெழுவதற்கு ஒரு இலக்கு வையுங்கள். ஏனெனில் இலக்கு இல்லாத அலாரம் வெறும் ஒரு சத்தம் மட்டுமே. இலக்கு இருந்தால் அதே அலாரம் ஒரு யுத்தக்களமாக மாறும். அதிகாலையில் விழித்தெழும் பழக்கம் என்னிடமே அதிகமாக நெருக்கமாக்கியது. என் நாளை எனக்கு விருப்பமான முறையில் ஒழுங்குபடுத்துவதற்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக என் மனதை கட்டுப்படுத்துவதற்கும் அது எனக்கு கற்றுக் கொடுத்தது. இப்போது நான் நாளை கட்டுப்படுத்துகிறேன். நாள் என்னை கட்டுப்படுத்துவதில்லை. கௌதம புத்தர் சொல்லியிருக்கிறார், உங்கள் சிந்தனைகளில் கட்டுப்பாடு வையுங்கள். ஏனெனில் அங்கிருந்துதான் உங்கள் எதிர்காலம் உருவாகிறது. காலை நேரம் உங்கள் சிந்தனைகளை மிகவும் ஆழமாகத் தொடக்கூடிய ஒரு கதவு ஆகும். அதிகாலையில் விழித்தெழுந்து தியானம் செய்யுங்கள், எழுதுங்கள், நடங்கள், வாசியுங்கள் அல்லது சும்மா அமைதியாக இருங்கள். ஆனால் அந்த நேரத்தை வீணாகப் போக்காதீர்கள். அதை ஒரு முதலீடாக ஆக்குங்கள். ஏனெனில் அந்த நேரம் உங்கள் மிகவும் விலையுயர்ந்த சொத்து. 4வது பழக்கம் தினமும் வாசிப்பது என்பதாகும். நான் இப்போது இருக்கும் நிலையிலேயே எப்போதும் தொடருவேனா?
அல்லது என் சிந்தனைகளும் பழக்க வழக்கங்களும் மனப்பான்மையும் நான் அடைய வேண்டிய இலக்குக்கு என்னை கொண்டு செல்ல போதுமானவையா என்று நீங்கள் எப்போதாவது உங்களை கேட்டிருக்கிறீர்களா? ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு கட்டம் வரும். அப்போது தோன்றும், இனி இப்படி முன்னேறிப் போக முடியாது, ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டும் என்று. அங்கிருந்துதான் உண்மையான வாழ்க்கை தொடங்குகிறது. ஏனெனில் வாழ்க்கை மாறுவது சூழ்நிலைகள் மட்டும் மாறும்போது அல்ல, மாறாக நமது சிந்தனைகள் மாறும்போதுதான். சிந்தனைகள் எப்போது மாறுகின்றன? நாம் நம்மையே புரிந்து கொள்ளத் தொடங்கும்போது, நம் உள்ளே இருக்கும் கேள்விகளுக்கு விடை தேடத் தொடங்கும்போது. இங்கேதான் புத்தகங்களின் உண்மையான மாயாஜாலம் உள்ளே வருகிறது. இன்று நான் என் வாழ்க்கையில் மற்றொரு பழக்கத்தை பற்றித்தான் பேசப் போகிறேன். அது என் சிந்தனைகளையும் திசை உணர்வையும் என் வாழ்க்கை முழுவதையும் மாற்றியமைத்தது. அதுதான் தினமும் வாசிக்கும் பழக்கம். கேட்கும்போது ஒருவேளை எளிதானது என்று தோன்றலாம். ஆனால் இந்த பழக்கம் எவ்வளவு எளிமையானதோ அவ்வளவு ஆழமானதும் சக்தி வாய்ந்ததுமாகும். யாரோ சொல்லியிருக்கிறார்கள், ஒரு வாசகன் இறப்பதற்கு முன் 1000 வாழ்க்கைகள் வாழ்கிறான். வாசிக்காதவன் ஒரு வாழ்க்கையில் மட்டுமே சுருங்கிப் போகிறான். உண்மையைச் சொல்லப்போனால், நான் வாசிக்கத் தொடங்கிய போது முதலில் அது வெறும் நேரத்தை வீணாக்கத்தான் என்று தோன்றியது. ஆனால் மெதுவாக மெதுவாக எனக்கு புரிந்தது, இது நேரம் வீணடிப்பது அல்ல, இது மனதை திறந்து விடுவதுதான். ஒவ்வொரு புத்தகமும் எனக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை வழங்கியது. ஒவ்வொரு பக்கமும் என்னை பற்றி எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஒவ்வொரு கதையும் என் சொந்த வாழ்க்கையின் கேள்விகளுக்கான பதில்களாக மாறின. சத்தம் இல்லாமல் கற்றுக் கொடுக்கும் குருமார்களை நான் புத்தகங்களில் கண்டேன். தனிமையில் துணையாகும், கஷ்டமான நேரங்களில் வழிகாட்டும், நாம் எப்போதும் ஆக விரும்பிய நபராக ஆக தைரியம் தரும் சக்தியை நான் அந்த வார்த்தைகளில் கண்டேன். இன்றைய அதிவேக வாழ்க்கையில் சமூக ஊடகத்தின் ஆரவாரங்களும் அனாவசிய செய்திகளும் வெளியேயுள்ள சத்தங்களும் நம்மைச் சுற்றி வளைக்கும்போது, வாசிப்பது என்பது வெறும் எழுத்துக்களை கூட்டி வாசிப்பது அல்ல, அது ஒரு வகையான ஆன்மீக அனுபவமாகும். இது நமது ஆத்மாவின் பசியை போக்கும் போஷணமாகும். இது நமக்கு சாந்தியையும் அறிவையும் வழங்கும் ஒரு செயல்முறையாகும். நீங்கள் தினமும் வாசிக்கும்போது உங்கள் மூளையில் உள்ள இணைப்புகள் வேகமாகின்றன. உங்கள் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கிறது. உங்கள் சிந்தனைகள் ஆழமாகின்றன. எல்லா காரியங்களையும் மேற்பரப்பிலிருந்து மட்டுமல்ல, உள்ளிருந்து புரிந்து கொள்ளத் தொடங்குகிறீர்கள் என்று மனநல மருத்துவர்கள் சொல்கிறார்கள். புத்தரும் சொல்லியிருக்கிறார், நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள். நாம் வாசிப்பது நமது சிந்தனைகளுக்கு வடிவம் கொடுக்கிறது. தினமும் 15 அல்லது 20 நிமிடங்கள் புத்தகங்கள் வாசிக்க நான் என்னையே கட்டாயப்படுத்திய போது ஆரம்பத்தில் நேரம் எங்கே என்று தோன்றியது. பிறகு புரிந்தது, நேரத்தை கொடுப்பது அல்ல, தேடிக் கண்டுபிடிப்பதுதான் முக்கியம் என்று. எல்லாமே ஒவ்வொரு நாளும் 15 நிமிடம் வீதம் குறைத்தபோது எனக்கு கிடைத்த அந்த நேரம் மெதுவாக என் வாழ்க்கையின் மிகவும் விலையுயர்ந்த நிமிடங்களாக மாறியது. வாழ்க்கையை புரிந்து கொள்ள பெரிய சம்பவங்களுக்காக காத்திருக்கக் கூடாது, சிறிய பழக்க வழக்கங்களை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று நான் புத்தகங்களில் இருந்து கற்றுக்கொண்டேன். வாசிப்பு என்பது அத்தகைய ஒரு சிறிய பழக்கமாகும். அது மெதுவாக உங்கள் சிந்தனைகளையும் அனுபவங்களையும் உலகை பார்க்கும் விதத்தையும் மாற்றுகிறது. இப்போது யாராவது என்னிடம், நீங்கள் முன்பு போல இல்லையே என்று கேட்டால் நான் சிரித்துக்கொண்டே சொல்வேன். ஏனெனில் நான் இப்போது தினமும் புதிய விஷயங்களை வாசிக்கிறேன். இந்த பழக்கம், இந்த சிறியதும் ஆனால் அசாதாரணமானதுமான பழக்கம் உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்ற முடியும். உங்கள் தன்னம்பிக்கை, பேசும் முறை, கண்ணோட்டங்கள், அத்துடன் உங்கள் சிந்தனைகளின் ஆழம், இவை எல்லாவற்றையும் மாற்றியமைக்க வெறும் ஒரு புத்தகத்தில் இருந்து நீங்கள் வாசிப்பது போதும். அங்கிருந்து ஆயிரக்கணக்கான புதிய சிந்தனைகளுக்கும் கருத்துக்களுக்கும் உங்களால் ஒரு பயணத்தை தொடங்க முடியும். நீங்கள் உண்மையில் உங்களை மாற்ற விரும்பினால், உங்கள் உள்ளே எங்கோ தூங்கிக் கிடக்கும் ஒரு புதிய உங்களை கண்டறிய ஆசைப்பட்டால், வேறு எதையும் பார்க்க வேண்டாம். முதலில் ஒரு புத்தகத்தை கையில் எடுங்கள். உங்களை அழைக்கும், உங்கள் இதயத்துடன் நேரடியாக பேசும் எந்த புத்தகமாக இருந்தாலும் இருக்கட்டும் அது. இந்த ஒரு பழக்கம் உங்கள் வாழ்க்கையை எப்படி மெதுவாக மெதுவாக உருமாற்றுகிறது என்று நீங்கள் பின்னர் நேரடியாக பார்க்கலாம். 5வது பழக்கம், தனியாக நேரம் செலவிடுவது. ஏனெனில் தனிமைதான் ஆத்ம ஞானத்தின் கதவை திறக்கிறது. ஒரு நிமிடம் நிறுத்துங்கள். பிறகு உங்களிடம் கேளுங்கள், நீங்கள் தினமும் எவ்வளவு நேரம் உங்களுக்காக மட்டும் நேரம் தேடுகிறீர்கள் என்று. உண்மையை கூறினால், பெரும்பாலான மக்களுக்கு
சொந்த உள்ளத்தைப் பற்றி ஒரு புரிதலும் இல்லை. வெளி உலகத்தில் நண்பர்கள், சமூக ஊடகம், வேலைப்பளுக்கள், உரையாடல்கள், உறவுகள் என்று பல விஷயங்களுக்காக நாம் நேரம் தேடுகிறோம். ஆனால் சொந்த உள்ளத்தில் என்ன நடக்கிறது என்று அறிய யாருக்கும் நேரமில்லை. அதனால்தான் நாம் மீண்டும் மீண்டும் நொறுங்குகிறோம், வழி தவறுகிறோம், நம்மிடமிருந்து விலகிப் போகிறோம். தனிமை ஒரு பலவீனம் அல்ல, அது உங்கள் ஆத்மாவின் உண்மையான முகத்தை தெளிவாக காட்டும் ஒரு கண்ணாடியாகும். நீங்கள் தனியாக இருக்கும்போது, மொபைல் இல்லாமல், சத்தம் இல்லாமல், யாருடைய கருத்துக்களும் இல்லாமல், முதல் முறையாக உங்கள் உண்மையான சிந்தனைகளை உங்களால் கேட்க முடியும். தினசரி அவசரத்தில் ஒடுக்கப்படும் அந்த சத்தம், மற்றவர்களின் சந்தோஷத்திற்காக நீங்கள் மறைக்கும் உணர்வுகள், உலகின் கண்களில் இருந்து நீங்கள் பாதுகாக்கும் கனவுகள் எல்லாம் வெளியே வரத் தொடங்கும். ஆத்ம ஞானத்தின் ஆரம்பம் இங்கிருந்துதான். கௌதம புத்தர் ராஜ அரண்மனையை விட்டுச் சென்றபோதும் ஒரு கூட்டத்தை தேடவில்லை. அவர் தனிமையை தேர்ந்தெடுத்தார். அந்த மௌனத்திலும் தனிமையிலும் தான் அவர் வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மையை கண்டறிந்தார். நவீன மனவியலும் சொல்கிறது, தனியாக அமர்ந்து சொந்த சிந்தனைகளை புரிந்து கொள்பவர்களும் உணர்வுகளை அங்கீகரிப்பவர்களுமான மக்களின் உணர்ச்சிபூர்வமான புத்திசாலி பல மடங்கு அதிகரிக்கும் என்று. அவர்கள் மற்றவர்களை விட ஆழமாக சிந்திப்பார்கள், அதிக சகிப்புத்தன்மை உடையவர்களாக இருப்பார்கள், கடினமான நேரங்களிலும் திகைக்காமல் நிற்பார்கள். ஆனால் நாம் தனிமையை அஞ்சுகிறோம் என்பதுதான் பிரச்சனை. தனிமை சலிப்பானது என்றும், வேதனையானது என்றும், அல்லது நம்மை உலகத்திலிருந்து பிரித்து வைக்கிறது என்றும் நமக்குத் தோன்றலாம். உண்மையைச் சொன்னால், தனிமை என்பது உங்களை உலகின் அவசரத்தின் நடுவிலும் உங்களுடன் நிறுத்தும் ஒரு சக்தியாகும். இது உங்களுக்கு உங்களிடமே கேள்விகள் கேட்கக்கூடிய நேரமாகும். நான் யார்? எனக்கு என்ன வேண்டும்? நான் எப்படி வாழ விரும்புகிறேன்? இந்த கேள்விகளுக்கு பதில்கள் கிடைக்கத் தொடங்கும்போது வாழ்க்கையின் உண்மையான பொருள் வெளிப்படுகிறது. தனியாக நேரம் செலவிடுவது பெரிய காரியம் அல்ல. நீங்கள் தொடங்க வேண்டும் என்று மட்டும். தினமும் 10 முதல் 15 நிமிடங்கள் உங்களுக்காக ஒதுக்குங்கள். அமைதியான ஓரிடத்தில் அமருங்கள். மொபைலை சைலண்ட் செய்யுங்கள். உங்கள் சிந்தனைகளை ஓட அனுமதியுங்கள். ஏதாவது எழுதுங்கள். உங்களுடன் பேசுங்கள். சுவாசத்தை கவனியுங்கள். அந்த அமைதியில் எவ்வளவு சக்தி மறைந்திருக்கிறது என்று உங்களுக்கு நம்புவது கடினமாக இருக்கும். இந்த பழக்கம் உங்கள் ஆன்ம உரையாடலை அதிகரிக்கும். உங்கள் உள்ளே இருக்கும் சத்தத்தை பலப்படுத்தும். மெதுவாக நீங்கள் உலகத்தை பற்றி அல்ல, உங்களை பற்றி மட்டுமே புரிந்து கொள்ளத் தொடங்குவீர்கள். ஏனெனில் இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கும் மிக முக்கியமான உறவு உங்களுடன் உள்ளதுதான். அந்த உறவு தனிமையின் நெருப்பில் பட்டை தீட்டப்பட்டால்தான் உண்மையாக ஒளிரும். தனிமை ஒரு பலவீனம் அல்ல, மாறாக ஆத்மாவின் ஆரோக்கியம்தான் என்று நீங்கள் இப்போது புரிந்து கொண்டால், அடுத்த பழக்கம் உங்களை எதிர்காலத்தை கட்டியெழுப்பும் சக்தியை உங்கள் கைகளில் கொண்டு வரும் ஒரு திசைக்கு அழைத்துச் செல்லும். 6வது பழக்கம், எதிர்மறையானவர்களிடமிருந்து விலகி இருப்பது என்பதாகும். உங்கள் ஆற்றலை பாதுகாப்பது மிகச்சிறந்த விவேகமாகும். ஒவ்வொரு நாளும் காலையில் விழித்தெழும்போது ஏதாவது செய்யவும், யாராவது ஆகவும், புதிதாக ஏதாவது சிந்திக்கவும் ஒரு ஆற்றல் நம்மில் நிரம்பும். ஆனால் இந்த ஆற்றலை முதலில் பறிப்பவர்கள் யார் என்று நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? எல்லா காரியங்களிலும் குறை கூறுபவர்களும், ஒவ்வொரு சந்தோஷத்திலும் குறைகளை மட்டும் காண்பவர்களும், ஒவ்வொரு முயற்சியிலும் தோல்வியை மட்டும் கனவு காண்பவர்களும் தான் அவர்கள். உங்கள் எதிர்பார்ப்புகளை பரிகசித்தும், உணர்வுகளை கேலி செய்தும், வாழ்க்கையை வெறும் ஒரு சுமையாக மட்டும் பார்க்கும் இத்தகைய மக்களின் பிரசன்னம் உடலில் மெதுவாக விஷம் ஏறுவது போலாகும். நீங்கள் அவர்களை சகித்துக் கொள்கிறீர்கள் என்று தோன்றினாலும் உண்மையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களையே இழந்து கொண்டிருக்கிறீர்கள். இத்தகைய மக்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் என்பது அல்ல துக்ககரமான காரியம். அவர்களை நம்மீது ஆதிக்கம் செலுத்த நாம் அனுமதிக்கிறோம் என்பதுதான். சில சமயங்களில் உறவுகளின் பெயரால் இருக்கலாம், சில சமயங்களில் நட்பின் பெயரால் இருக்கலாம், அல்லது மக்கள் என்ன சொல்வார்கள் என்ற பயத்தினால் இருக்கலாம். இது நடக்கிறது. ஆனால் உண்மை இதுதான். எதிர்மறைத்தன்மை ஒரு தொற்று நோயாகும். ஒரு எதிர்மறை சிந்தனையால் உங்களது சிந்தனை முறையை முழுமையாக மாற்றியமைக்க முடியும். அவன் உங்கள் ஆத்மாவில் சந்தேகங்களையும், பயத்தையும், தாழ்வு மனப்பான்மையையும் விதைக்கிறான். நீங்கள் அதை அறியும்போதே உங்கள் சொந்த கனவுகளுக்கு எதிராக நீங்கள் நிற்கும் நிலைமையில் இருப்பீர்கள். சற்று சிந்தித்துப் பாருங்கள்.
ஒரு விதை வளர்வதற்கு என்ன வேண்டும்? நல்ல மண், சூரிய ஒளி, சுத்தமான நீர். ஆனால் அந்த விதைக்கு அருகில் நீங்கள் மீண்டும் மீண்டும் விஷத்தை ஊற்றிக் கொண்டிருந்தால் அது ஒருபோதும் பூவாக மலருமா? நீங்கள்தான் அந்த விதை. உங்கள் மனம் அந்த மண். உங்கள் நட்புகள் அந்த சுத்தமான தண்ணீரை போன்றவை. கௌதம புத்தர் சொல்லியிருக்கிறார், ஒரு விஷம் பூசிய அம்பு உடலை அழிப்பது போல எதிர்மறை நண்பர்கள் ஆத்மாவை காயப்படுத்துகிறார்கள். இந்த காயங்கள்தான் மிகவும் ஆபத்தானவை. ஏனெனில் அவை வெளியே தெரியாது, உள்ளிருந்து உங்களை மெதுவாக பலவீனப்படுத்துகின்றன. அதனால் உங்கள் ஆற்றலை பாதுகாப்பதை ஒரு பழக்கமாக்குங்கள். வேண்டாம் என்று சொல்லக் கற்றுக்கொள்ளுங்கள். சொந்த எல்லைகளை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். உங்களை சோர்வடையச் செய்யும் மக்களை அடையாளம் கண்டு அவர்களிடமிருந்து அமைதியாக விலகியிருங்கள். இதன் பொருள் நீங்கள் ஆணவக்காரராக வேண்டுமென்றோ எல்லோரையும் கைவிட வேண்டுமென்றோ அல்ல. மாறாக நீங்கள் முதலில் உங்களை நீங்களே நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். ஏனெனில் உங்கள் மனதையும் சிந்தனைகளையும் பாதுகாக்கத் தொடங்கினால்தான் நீங்கள் கனவு கண்ட வாழ்க்கைக்கு முன்னேறிப் போக முடியும். உங்களை தொடர்ந்து சோர்வடையச் செய்யும், உங்கள் எதிர்பார்ப்புகளை இல்லாமல் ஆக்கும் நபர்களிடமிருந்து விலகி நிற்பது சுயநலம் அல்ல, அது தற்சுய பாதுகாப்பு. உங்கள் ஆற்றலை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். அடுத்த பழக்கம் இந்த ஆற்றலை எப்படி சரியான திசையில் வழிநடத்தலாம் என்று உங்களுக்கு சொல்லித்தரும். அங்கிருந்துதான் வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மையின், ஒழுக்கத்தின், சுய கட்டுப்பாட்டின் உண்மையான ஆரம்பம் தொடங்குகிறது. 7வது பழக்கம் தினமும் நன்றி கூறுவது என்பதாகும். எது உங்களிடம் இருக்கிறதோ அதற்கு நன்றி சொல்லும்போது அதிகமாகப் பெற உங்களால் முடியும். ஒரு நிமிடம் நிறுத்தி கண்களை மூடி சிந்தித்துப் பாருங்கள். இன்று நீங்கள் என்னென்ன விஷயங்களுக்காக நன்றி சொன்னீர்கள்? எந்த தடையும் இல்லாமல் இயங்கும் இந்த உடல், கேட்காமல் கிடைக்கும் சுவாசம், மழையிலும் வெயிலிலும் நம்மை காக்கும் கூரை, அணைந்து போகாத ஒரு நம்பிக்கை, இவை அனைத்தும் எவ்வளவு விலைமதிப்பற்றவை. இருந்தும் நாம் குறை கூறுவதுண்டு. வாழ்க்கை சரியில்லை என்றும், இன்னும் வேண்டும் என்றும், சில காரியங்கள் கிடைக்கவில்லை என்றும், சிலது நடக்கவில்லை என்றும். இன்று நாம் எதற்காக புகார் செய்கிறோமோ ஒரு காலத்தில் அதற்காக நாம் பிரார்த்தனை செய்திருக்கிறோம் என்று பல சமயங்களில் மறந்து போகிறோம். நன்றி என்பது வெறும் ஒரு உணர்வு அல்ல, அது உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடிய திறன் கொண்ட ஒரு ஆற்றலாகும். நீங்கள் நன்றி சொல்லும்போது அதிகமாக பெற நீங்கள் தகுதியானவர் என்று பிரபஞ்சத்திற்கு ஒரு குறிப்பை வழங்குகிறீர்கள். நவீன மனவியலும் இதை ஆதரிக்கிறது. தினமும் நன்றி தெரிவிப்பவர்களிடம் மனச்சோர்வு, பதட்டம், எதிர்மறை சிந்தனைகள் ஆகியவை மிக குறைவாக இருப்பதாக பல ஆய்வுகள் நிரூபித்துள்ளன. அவர்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கிறது, உறவுகள் மேம்படுகின்றன, சுய திருப்தி அதிகரிக்கிறது. உங்கள் மனம் தினமும் பார்க்கும் விஷயங்கள்தான் உங்கள் சிந்தனைகளை வடிவமைக்கின்றன. அதனால் தினமும் குறைகளை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் உங்களுக்கு ஒருபோதும் திருப்தி கிடைக்காது. ஆனால் தினமும் நன்றி சொல்ல வேண்டிய விஷயங்களை பார்த்தால் உங்கள் சுற்றிலும் முன்பே இருக்கும் செழிப்பில் உங்களால் வாழ முடியும். கௌதம புத்தர் ஒரு முறை சொன்னார், நன்றி என்பது ஆத்மாவை வெளிச்சத்திற்கு இட்டுச் செல்லும் பாதை. அதனால் இந்த பழக்கத்தை உங்கள் தினசரி வழக்கத்தின் பகுதியாக ஆக்குங்கள். காலையில் விழித்தெழும்போது உங்களுக்கு நன்றியுள்ள 3 விஷயங்களை ஒரு பேப்பரில் எழுதுங்கள். மாலையில் தூங்குவதற்கு முன் இன்று உங்கள் இதயத்தை தொட்டது என்ன நடந்தது என்று 1 நிமிடம் சிந்தியுங்கள். இந்த சிறிய தருணங்கள் தினமும் திரும்பத் திரும்ப வரும்போது அது உங்கள் வாழ்க்கையின் முழு திசையையும் மாற்றும். நீங்கள் விஷயங்களை தேடும் பயணத்தை நிறுத்திவிட்டு எப்போதும் உங்களுடன் இருந்த ஆனால் நீங்கள் கவனிக்காமல் விட்ட அந்த அமைதியை அனுபவிக்கத் தொடங்குவீர்கள். நன்றி சொல்லத் தொடங்குங்கள். சந்தோஷம் உங்கள் வாழ்க்கைக்கு தானாகவே வந்து சேரும். உங்கள் மகிழ்ச்சியை எப்படி மதிக்க வேண்டும் என்று இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். 8வது பழக்கம் தினமும் தியானம் செய்வது என்பதாகும். மனதை அமைதிப்படுத்தி ஆத்மாவுடன் தொடர்பு கொள்வதற்கான மிகவும் நல்ல வழி இதுதான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நாள் முழுவதும் இலக்குகளுக்காகவும் வேலைகளுக்காகவும் பின்னால் ஓடுகிறோம். ஆனால் எதிலிருந்து நாம் ஓடுகிறோம், எங்கே போகிறோம் என்று 1 நிமிடம் கூட நிறுத்தாமல் நாம் சிந்திப்பதில்லை. தியானத்தின் நோக்கம் இதுதான். நிறுத்துங்கள், பாருங்கள், உங்களை நீங்களே சந்தியுங்கள். தியானம் ஒரு மத சடங்கு அல்ல, அது ஆத்மாவுடன் சேர்வதற்கான ஒரு கலையாகும். உங்கள் உள்ளே இருக்கும் பிம்பத்தை தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடியாகும் இது. கௌதம புத்தரும் சொல்லியிருக்கிறார், மனதை கட்டுப்படுத்துபவன் உலகை கட்டுப்படுத்துகிறான்.
மனதை கட்டுப்படுத்துவதற்கான மிகச்சிறந்த வழி தியானம்தான். இன்றைய விஞ்ஞானமும் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. தியானம் உங்கள் முடிவெடுக்கும் திறனை மேம்படுத்தும், மன அழுத்த ஹார்மோன்களை குறைக்கும், அத்துடன் மூளைக்கு அதிக அமைதியையும் தெளிவையும் வழங்கும். ஆனால் தியானத்தின் மிகப்பெரிய அதிசயம் என்னவென்றால், அது உங்களை வெளி உலகத்திலிருந்து உள்ளே இருக்கும் உலகத்திற்கு ஒரு பயணத்திற்கு அழைக்கிறது என்பதே. அங்கே உங்களால் உங்களை நீங்களே அனுபவிக்கவும், உங்கள் பயங்களையும் நிழல்களையும் சக்தியையும் நேரடியாக பார்க்கவும் முடியும். எப்படி தொடங்கலாம் என்றோ, அது மிகவும் எளிமையானது. தினமும் வெறும் 5 நிமிடம் மௌனமாக இருங்கள். கண்ணை மூடி முதுகுத்தண்டை நிமிர்த்தி உங்கள் சுவாசத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். மந்திரங்களோ கற்பனைகளோ இல்லாமல் உங்கள் உற்ற நண்பருடன் அமர்ந்திருப்பது போல சும்மா உங்களுடன் அமருங்கள். மெதுவாக மெதுவாக இந்த பழக்கம் உங்கள் உள்ளே ஒரு இடத்தை திறக்கும். அங்கே நீங்கள் உங்களை இழந்து போவது அல்ல, மாறாக உங்களை நீங்களே கண்டறிவதுதான் நடக்கிறது. மனம் அமைதியாகும்போது வாழ்க்கையின் ஒவ்வொரு எதிரொலியும் ஒவ்வொரு அசைவும் ஒரு இனிமையான இசையாக மாறும். அதனால் ஒவ்வொரு நாளின் சத்தங்களுக்கு நடுவிலும் உங்களை உங்களுடனும் உங்கள் வாழ்க்கையுடனும் உங்கள் உள்ளே இருக்கும் அந்த தெய்வீக சக்தியுடனும் மீண்டும் இணைக்கும் அந்த மௌனத்தை உங்களுக்கு கொடுங்கள். மனம் அமைதியாகி உள்ளே ஆழமான உறவு நிறுவப்படும்போது இந்த ஆற்றலை எப்படி தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளலாம் என்றும், சுய வளர்ச்சி நிலைபெறும் ஒரு திசைக்கு உங்களை நீங்களே முன்னேறிச் செலுத்தலாம் என்றும் அடுத்த பழக்கம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். 9வது பழக்கம் எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியாக இருப்பது என்பதாகும். எல்லாம் நொறுங்கி மக்கள் சத்தம் போடவும் சூழ்நிலைகள் கையை விட்டு போகவும் செய்யும்போது உங்களால் அமைதியாக தொடர முடியுமா என்று நீங்கள் எப்போதாவது உங்களிடம் கேட்டிருக்கிறீர்களா? பெரும்பாலான மக்கள் அந்த நேரத்தில் நொறுங்கிப் போவார்கள். கோபத்தில் பதில் சொல்வார்கள், கத்துவார்கள், குறை கூறுவார்கள், பின்னர் வருத்தப்படுவார்கள். ஆனால் உண்மையை கூறினால் புயலுக்கு நடுவிலும் அமைதியாக இருப்பவன்தான் உண்மையான வீரன். ஏனெனில் அமைதி ஒரு பலவீனம் அல்ல, அது மிகப்பெரிய சக்தி. வெளியேயுள்ள தீப்பிழம்புகளை அணைக்கக்கூடிய திறன் கொண்ட உள்ளே இருக்கும் நெருப்பின் அடையாளமாகும் இது. வாழ்க்கை முழுமையாக நொறுங்கிப்போன ஒரு நாள் எனக்கு இப்போதும் நினைவில் இருக்கிறது. சுற்றிலும் பதற்றம், தோல்வி, அவமானம். உள்ளே ஒரு கேள்வி, இனி என்ன செய்வது? முன்பு நான் எல்லா விஷயங்களுக்கும் கோபத்தில் பதில் கொடுப்பேன், சூழ்நிலைகளைப் பற்றி கத்துவேன், என்னையே குறை கூறுவேன். ஆனால் ஒரு நாள் ஏதோ மாறியது. மிகவும் கடினமான சூழ்நிலைகளிலும் சிலர் புன்னகைப்பதை நான் கண்டேன். புயல் அவர்களின் உள்ளே பட்டு திரும்பிச் சென்றது போல. நான் அவர்களிடம் கேட்டேன், உங்களுக்கு ஏன் கோபம் வரவில்லை? எல்லோரும் உங்களை தாழ்த்தி பேசுகிறார்களே. அவர்கள் இவ்வளவுதான் சொன்னார்கள். நானும் அவர்களைப் போல நடந்தால் பிறகு என்ன வித்தியாசம் இருக்கிறது? என் அமைதியை நான் ஏன் மற்றவர்களின் மனநிலையை சார்ந்து நிற்க வேண்டும்? அந்த நாள் நான் கற்றுக்கொண்டேன், அமைதி ஒரு உணர்வு அல்ல, ஒரு பழக்கமாகும். எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியாக இருப்பது எளிதல்ல, ஆனால் அது சாத்தியமாகும். சூழ்நிலைகள் நமது கட்டுப்பாட்டில் இல்லை, ஆனால் நமது எதிர்வினை முழுமையாக நமது கட்டுப்பாட்டில் உள்ளது என்று நாம் புரிந்து கொள்ளும்போது இது சாத்தியமாகும். கோபத்தை இறுகப் பிடிப்பது கையில் தீக்கனலுடன் மற்றவரை சுட முயற்சிப்பதற்குச் சமம். ஆனால் முதலில் சுட்டெறிவது அந்த தீக்கனலை பிடித்து கொண்டிருப்பவனுக்கே இருக்கும். அப்படியானால் அந்த தீயை உங்கள் உள்ளே கொளுத்தி என்ன பிரயோஜனம்? இன்று மனவியலும் இதைத்தான் சொல்கிறது. நாம் கோபப்படும்போது நமது மூளையில் உள்ள என்ற பகுதி சுறுசுறுப்பாகிறது, நமது சிந்தனை திறன் நின்று போகிறது. அந்த நேரத்தில் நாம் பேசும்போதோ அல்லது செய்யும்போதோ நாம் அல்ல, அது நமது பழக்க வழக்கங்களாக இருக்கும். நமது பழக்கம் அமைதியினுடையது என்றால் அதுவே வெளியே வரும். சற்று யோசித்துப் பாருங்கள். நீங்கள் ஒருவருடன் வாதிடும்போது அவர் உங்களை தாழ்த்தி பேச முயற்சிக்கிறார். அந்த நொடியில் உங்களுக்கு 2 வழிகள் இருக்கின்றன. ஒன்று, அதே மோசமான மொழியில் திரும்பிச் செல்வது, அல்லது ஒரு ஆழமான சுவாசம் எடுத்து மௌனமாய் புன்னகைத்து சிந்திப்பது. இந்த விவாதத்தில் நான் வெற்றி பெற்றால் எனக்கு என்ன இழப்பு ஏற்படப் போகிறது? ஒருவேளை உறவுகள், மன அமைதி அல்லது உங்கள் ஆற்றல். ஜப்பானில் உள்ள சென் துறவிகள் தினமும் காலையில் மணிக்கணக்காக தியானம் செய்வது ஏன் என்று அறிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவர்களுடைய மனம் முழுமையாக ஸ்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அது.
அவர்களுக்கு அமைதி ஏக் தெரிவு அல்ல, அது அவர்களுடைய இருப்பாகும். நமது வாழ்க்கையிலும் நாளின் ஆரம்பத்தில் வெறும் 10 நிமிடம் தியானமோ அல்லது அமைதியாக அமர்வதையோ பழக்கமாக்கிக் கொண்டால் நமது நாள் முழுவதும் ஒரு புதிய அனுபவமாக மாறும். உங்கள் மனம் அமைதியாகும்போது நீங்கள் தெளிவாகச் சிந்திப்பீர்கள், சரியான முடிவுகளை எடுப்பீர்கள். மிக முக்கியமாக, வேறொருவரின் எதிர்மறை சிந்தனைகளை உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள். நான் இந்த பழக்கத்தை ஏற்றுக்கொண்ட போது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பல சமயங்களில் கோபம் வந்து பிரதிபலிக்கத் தோன்றியது. ஆனால் நான் என்னிடமே ஒரு கேள்வியை கேட்டேன்: இந்த எதிர்வினை என் வாழ்க்கையை மேம்படுத்துமா? மெதுவாக மெதுவாக அமைதியாக இருப்பது என் ஒரு பழக்கமாக மாறியது. இப்போது மக்கள் என்னிடம் கேட்பதுண்டு, நீ எப்படி எப்போதும் இவ்வளவு அமைதியாக இருக்கிறாய்? அப்போது நான் புன்னகைத்துக் கொண்டே சொல்லுவேன், ஏனெனில் நான் இப்போது சூழ்நிலைகளுக்கு ஏற்ப எதிர்வினையாற்றுவதற்கு பதிலாக என்னிடமே உரையாடக் கற்றுக்கொண்டேன். நினைவில் வையுங்கள், அமைதியாக இருப்பது என்றால் நீங்கள் பலவீனமானவர் என்று அல்ல, மாறாக நீங்கள் சக்தி வாய்ந்தவர் என்பதுதான். ஒரு தனிநபரால் தன்னைத்தானே அடக்க முடிந்தால் உலகத்தில் எந்த ஒரு சவாலும் அவர்களுக்கு பெரியதாகத் தோன்றாது. இந்த ஒரு பழக்கத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் காலையில் நீங்கள் விழித்தெழும்போது என்ன சிந்திக்கிறீர்கள்? என்னைப் போல நீங்கள் எப்போதாவது என் வாழ்க்கையில் நான் என்ன அடைய வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டு விழித்தெழுந்திருக்கிறீர்களா? அல்லது ஒரு வரைபடமோ இலக்கோ இல்லாமல் ஒரு அறிமுகமற்ற பயணத்தைப் போல உங்கள் நாட்கள் வீணாக கடந்து போகிறதா? நானும் ஒரு காலத்தில் இப்படித்தான் வாழ்ந்து வந்தேன், சிதறிய மனதுடன், வழிதவறி. ஆனால் மிகவும் ஆபத்தான காரியம் என்னவென்றால், எனக்கு என்ன இழப்பு ஏற்படுகிறது என்று எனக்கு தெரியாது என்பதே. பின்னர் ஒரு நாள் ஒரு சிறிய சம்பவம் என் வாழ்க்கையின் திசையை முழுமையாக மாற்றியமைத்தது. அது ஒரு சாதாரண காலை பொழுது. வழக்கமான அலாரம் சத்தம், அதே சோர்வு, ஆர்வமில்லாமல் தொடங்கிய நாள். நான் சும்மா உட்கார்ந்திருந்தேன். அப்பொழுதுதான் மாதங்களுக்கு முன் நான் என் டைரியில் குறித்து வைத்த ஒரு வரியில் என் கண் பதிந்தது. எனக்கு என் வாழ்க்கையில் என்னவாக ஆக வேண்டும்? அந்த கேள்வி என் நெஞ்சில் சத்தமாக, பயங்கரமாக, ஆனால் முற்றிலும் உண்மையாக ஒலித்தது. அந்த நொடியில்தான் நான் உணர்ந்தேன், இலக்கை நோக்கிய முதல் படி ஒவ்வொரு நாளும் அதை நினைவில் கொள்வதுதான். நண்பர்களே, என் வாழ்க்கையை என் உள்ளிருந்து மாற்றியமைத்த பழக்கம் தினமும் என் இலக்கை நினைவில் கொள்வது என்பதாகும். தினமும் காலையில் விழித்தெழும்போது உங்கள் இலக்கை நினைவில் கொள்ளும்போது நீங்கள் உங்கள் மூளைக்கு தெளிவான ஒரு திசை உணர்வை கொடுக்கிறீர்கள். மனிதனின் மனம் மிகவும் சக்தி வாய்ந்தது என்றாலும் அது கட்டுப்பாடில்லாமல் குதித்து விளையாடும் ஒரு குரங்கை போன்றது. அதற்கு ஒரு திசையை கொடுக்கவில்லை என்றால் அது அங்குமிங்கும் ஓடி உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் வீணாக்கும். உங்கள் மூளை நீங்கள் அதை பயிற்சி அளித்த முறையில்தான் செயல்படுகிறது. அதனால் தினமும் உங்கள் இலக்கை நினைவூட்டவில்லை என்றால் மூளை மெதுவாக அதை மறக்கத் தொடங்கும். இலக்கே தெளிவில்லாமல் போனால் பிறகு இலக்கை நோக்கிய வழியும் இயல்பாகவே தவறாகிப் போகும். இன்று நாம் எத்தனையோ விஷயங்களை தினமும் நினைவில் கொள்கிறோம். மொபைல் கடவுச்சொற்கள், தொடர்கள், மக்களின் உரையாடல்கள், சமூக ஊடகங்களில் காணும் அனாவசியமான கருத்துக்கள், இவை எல்லாவற்றையும் நாம் கவனிக்கிறோம். ஆனால் மிகவும் முக்கியமான காரியங்களான நாம் யார், எங்கே நாம் அடைய வேண்டும் என்பதையெல்லாம் நாம் வசதியாக மறந்து போகிறோம். ஒவ்வொரு மகத்தான தனிநபரின் வாழ்க்கையிலும் ஒரு பொதுவான காரியம் உண்டு. அவர்கள் தினமும் தங்களின் இலக்கை தாங்களே நினைவூட்டுகிறார்கள். புத்தர் ஒரு முறை சொன்னார், மனம் தன்னை அது தினமும் பயிற்றுவிப்பது போல ஆகிவிடும். உங்கள் இலக்கு உங்கள் சிந்தனைகளில் தினமும் திரும்பத் திரும்ப வரவில்லை என்றால் இந்த உலகம் உங்களை அதன் விருப்பத்திற்கு ஏற்ப வடிவமைக்கும். அந்த உருவாக்கம் எப்போதும் உங்கள் நன்மைக்காக இருக்காது. சரி, ஆனால் இதை எப்படி என் வாழ்க்கையில் கொண்டு வருவது என்று நீங்கள் இப்போது சிந்திக்கலாம். இது மிகவும் எளிமையானது. நான் ஒரு சிறிய விதியை உருவாக்கினேன். தினமும் காலையில் விழித்தெழுந்தவுடன் என் இலக்கை 5 நிமிடம் சத்தமாகச் சொல்வது. ஆம், சத்தமாக, என் காதுகளும் என் ஆத்மாவும் கேட்கும்படி. இலக்கின்மை காரணமாக வந்த அந்த ஆழமான உறக்கத்திலிருந்து விழித்தெழ, பிறகு நான் கண்ணை மூடி அந்த இலக்கை அடைந்து விட்டது போல அதை மனதில் பார்ப்பேன். அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? என் சுற்றி யார் இருப்பார்கள்? நான் எப்படி தோற்றமளிப்பேன்? எனக்கு என்ன தோன்றும்? இது என் மூளையை
நான் எந்த திசைக்குச் செல்கிறேன் என்று தினமும் நினைவூட்டும் ஒரு பயிற்சியாக மாறியது. மெதுவாக மெதுவாக என் நாட்கள் மாறிவிட்டன. இப்போது என் காலை பொழுதுகள் ஒரு தெளிவான இலக்குடன் ஆரம்பிக்கின்றன. நான் இப்போது இலக்கு இல்லாமல் வாழ்வதில்லை. ஒரு திசை உணர்வுடன் தான் என் வாழ்க்கை முன்னேறிச் செல்கிறது. இந்த பழக்கம் எனக்கு தெளிவையும் கவனத்தையும், மிக முக்கியமாக ஒவ்வொரு கவனச்சிதறலையும் இல்லாமல் ஆக்கக்கூடிய திறன் கொண்ட ஒரு உள் ஆற்றலையும் எனக்கு கொடுத்தது. ஏனெனில் நீங்கள் எங்கே அடைய வேண்டும் என்று புரிந்து கொண்டால் பிறகு நிறுத்துவது மிகவும் கடினம். அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் இன்றிலிருந்து ஒரு பழக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். தினமும் காலையில் விழித்தெழும்போது உங்கள் இலக்கை நினைவில் கொள்ளுங்கள். அதை உறக்கச் சொல்லுங்கள், எழுதுங்கள், ஆழமாக அனுபவியுங்கள். ஏனெனில் திசை உணர்வு இழந்த ஒருவரால் ஒருபோதும் இலக்கை அடைய முடியாது. இந்த பயணத்தின் முதல் படி இதுதான். ஆனால் நில்லுங்கள், இது வெறும் ஆரம்பம் மட்டுமே. ஏனெனில் அடுத்த பழக்கம் உங்கள் மனதை எப்படி உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் என்று சொல்லும். அதன் மூலம் அது உங்கள் அடிமையாகும். நீங்கள் அதன் அடிமையாகாமல் இருக்க வாழ்க்கை அதிவேகமாக முன்னேறிச் செல்கிறது. ஆனால் தினமும் தன் இலக்கை நினைவில் கொள்பவன் மெதுவாக இருந்தாலும் சரியான திசையில் பயணிக்கிறான். முடிவில் மற்றவர்களின் கனவுகளுக்கு கூட போக பயமுள்ள இடத்தில் அவன் போய்ச் சேருகிறான். கௌதம புத்தர் ஒரு முறை சொன்னார், விழிப்புணர்வு உள்ளவன்தான் வெற்றி பெறுகிறான். விழிப்புணர்வின் ஆரம்பம் உங்கள் இலக்கை பற்றிய நினைவில் உள்ளது. இப்போது சிந்திக்க வேண்டியது உங்கள் முறை. வாழ்க்கையின் அவசரத்தில் தொலைந்து போகும் மக்களில் ஒருவராக ஆக நீங்கள் விரும்புகிறீர்களா? அல்லது சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் தினமும் தன்னைத்தானே தன் இலக்கை நோக்கி இழுத்துச் செல்லும் மக்களில் ஒருவராக ஆகவா? உங்கள் வாழ்க்கையை மாற்ற நீங்கள் விரும்பினால் இதை உங்கள் நண்பர்களுடனும் குடும்ப உறுப்பினர்களுடனும் நிச்சயமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாற்றம் தனியாக நல்லதுதான். ஆனால் நாம் வேறொருவரின் வாழ்க்கையையும் மாற்றும்போதுதான் அதன் தாக்கம் இன்னும் ஆழமாகிறது. இது போன்ற ஊக்கமளிக்கும் மற்றும் வாழ்க்கையை மாற்றும் உள்ளடக்கங்களை நீங்கள் இழக்க விரும்பவில்லை என்றால் இப்போதே செய்யுங்கள். நிச்சயமாக அழுத்துங்கள். அதன் மூலம் அடுத்த பழக்கத்தை பற்றிய முதலில் உங்களை வந்து சேர உதவும். உங்கள் நேரமும் நம்பிக்கையும் எங்களுக்கு மிகவும் விலைமதிப்பற்றது. இங்கே உள்ள ஒவ்வொரு உங்கள் வாழ்க்கையில் புதியது ஏதாவது சேர்க்கும் என்று நாங்கள் உறுதியளிக்கிறோம். உங்களை இன்னும் ஆழமாக உங்களுக்கே கொண்டு சேர்க்கும் அடுத்த பழக்கத்துடன் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை நினைவில் கொள்ளுங்கள், இலக்கு என்பது உங்களை தூங்க விடாத ஒன்று அல்ல. மாறாக காலையில் விழித்தெழ உங்களுக்கு ஒரு காரணத்தை கொடுப்பது ஆகும்.